துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காங்க, லாஸ்ட்டில் வராரு. எல்லாமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக படம். ரீசெண்டாக ஒன் டைம்ஸில் இந்த மூவி நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மலையாள சினிமா டெஃபினெட்லி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் நம்ம சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டன்ஸ் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது ஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு துல்கர் வந்தது தான் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். எல்லாமே பிடிச்சிருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருக்குது. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். இது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன் ஃபஸ்ட் டேவே. இப்போ படம் நல்லா இருந்ததுனால ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நல்லா இருந்தது படம். டொவினோட கேமியோ தான் செம்மையாக இருக்கும். அவர் கேமியாவும் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். சாண்டி மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பேன் இண்டியா மூவி தான் ப்ரோ. நீங்கள் லாங்குவேஜ் இது பண்ணவே முடியாது. இதில் தமிழ் படம்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். படம் சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக்லாம் அந்த சூப்பர் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி தான், மியூசிக்லாம் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அவங்க ஹீரோயின் நல்லா பிச்சு உதறிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. எல்லா மலையாள படமும் தமிழில் வந்து நிறைய ஹேட்ஸ் ஆஃப் தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா ஹிட் அடிக்கும். படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. சாண்டி வந்து அவர் டான்ஸிங்கை தாண்டி அவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து படத்தோட பீக்காக இருக்குது. கன்ஃபார்மாக தேட்டரில் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய கேமியோஸ்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க.